Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம strategies for enhancement in food production பார்க்க போறோம். So animal husbandry சில இடத்துல இந்த chapter name கொடுத்திருப்பாங்க. அதுவும் strategies for enhancement in food production எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா animal husbandry includes in this chapter. சரி, animal husbandryனா என்ன? அனிமல்ஸை லார்ஜ் ஸ்கேல் இந்த ஃபார்ம் மாதிரி வச்சு வளர்த்து அதோட ஹைஜீனை மெயின்டைன் பண்ணி அதோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துறது அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்துடும். ஓகே, இப்போது வித் எவர் இன்க்ரீசிங் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்டு, இப்போ 800 crore 800 கோடி மக்கள் தொகை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க உலகத்தில். என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இஸ் ஏ மேஜர் நெசசிட்டி. ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும், நம்ம மக்கள் தொகைக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி. பயாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஸ் அப்ளைட் டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரினா அனிமல்ஸை ஃபார்ம் மாதிரி நிறைய வளர்க்குறது, அதை பேணி பாதுகாக்கிறது அதெல்லாம். அண்ட் பிளான் ப்ரீடிங்னா பிளான்ஸை மல்டிப்ளை பண்ணுறது, அதோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது, அதுக்கு டிசீஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது. ஹேவ் எ மேஜர் ரோல் இன் அவர் எஃபர்ட்ஸ் டு இன்க்ரீஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் ப்ரீடிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரெண்டும் ஹெல்ப் பண்ணும். செவரல் நியூ டெக்னிக்ஸ் லைக் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அனிமல்ஸில் அண்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் பிளான்ஸுக்கு. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அனிமல்ஸுக்கு, டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் வந்து பிளான்ஸுக்கு. தே ஆர் கோயிங் டு பிளே எ பைவைட்டல் ரோல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போது இன் ஃபர்தர் என்ஹான்சிங் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அண்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ். அனிமல் ஹஸ்பண்ட்ரினா நம்ம சொன்ன மாதிரி அனிமல்ஸை பேணி பாதுகாத்து வளர்த்து அதுக்கு நோய் வராமல் நிறைய வளர்த்து நிறைய அதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்துடும். பட் அனிமல்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமைனா கசாப்பு கடைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, கறி கடைக்கு, ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறோம் இல்லை, அதே போல் டெய்லி காலைல சாயந்தரம் பால் வாங்கி டீ காப்பி போட்டு குடிக்கிறோம் இல்லை, அதெல்லாமே அனிமல்ஸ்லேருந்து வர்றது தானே. முட்டை ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு. ஓகே, ஏன்னா அதில் எல்லா ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம க்ரோத்துக்கு தேவையான அத்தனையும். அதனால தான் முட்டை ரொம்ப நல்லதும்பாங்க. Animal husbandry is the agricultural practice of breeding and raising livestock. So, animal husbandryங்கிறது agricultural practice of breeding. agricultural அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வயல் வச்சுருக்கேன், அங்கே வந்து ஒரு பண்ணை மாதிரி போட்டு மாடு ஆடுகளை வளர்க்குறேன், அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய அந்த வைக்கோல் அதையே வச்சு குப்பை கூளம்லாம் இருக்குல்ல, அந்த கூளத்தை போட்டு அந்த வைக்கோலை போட்டு சாப்பிட வச்சு வளர்க்குறேன். அதோட உரத்தை திருப்பி நான் வந்து அது சாணம் போடுறதுல சாணி கவுடங் அதெல்லாம் அதை மக்க வச்சு கம்போஸ்டாவோ இல்லை ஏதாவது மேன்யூராவோ மாற்றி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வந்துடும். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரீடிங் அண்ட் ரேசிங் லைவ் ஸ்டாக்ஸ்னால் அனிமல்ஸ் தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுது. லைவ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது அனிமல்ஸ், அது வந்து ஆடு, மாடு, கோழி அதெல்லாம் லைவ் ஸ்டாக்ஸ். As such, it is a vital skill for farmers and is as much science as it is art. ஸோ ஃபார்மர்ஸுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்லு, அதே போல் இது ஒரு கலை. அனிமல்ஸை வளர்க்குறதுங்கிறது ஒரு கலை, ஆர்ட், சயின்ஸ் படி பார்க்கும்போது. அனிமல் ஹஸ்பண்ட்ரி டீல்ஸ் வித் த கேர் அண்ட் ப்ரீடிங் ஆஃப் லைஃப் ஸ்டாக்ஸ் அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரிங்கிறது அதாவது அனிமல்ஸை பாதுகாத்து அதை மல்டிப்ளை பண்ணுறது, ப்ரீடிங்னாலே மல்டிப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆஃப் லைஃப் ஸ்டாக்ஸ் லைக் பஃபல்லோஸ்னு எருமை மாடு அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான். கவுஸ், பிக்ஸ், ஹார்ஷஸ், கேட்டில், ஷீப், கேமல்ஸ் ஒட்டகம், கோட்ஸ் எட்ஸெட்ரா. இப்போது தட் ஆர் யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ். எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? பால், மீட்டு, ஊல் இதெல்லாம் எடுத்துக்கிறோம், பார்ப்போம் அதெல்லாம். எக்ஸ்டெண்டட் இட் இன்க்ளூட்ஸ் போல்ட்ரி ஃபார்மிங். போல்ட்ரி கோழி பண்ணை, கோழி வளர்க்குறது. அண்ட் ஃபிஷரிஸ். பவுல்ட்ரி அப்படின்னா கோழி பண்ணை வச்சு வளர்க்குறது. ஓகே, பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறோம்ல அது. ஃபிஷரிஸ் இன்க்ளூட் ரியரிங், கேச்சிங், செல்லிங். ஸோ ஃபிஷ்ஷை வளர்த்து பிடிச்சி விற்கிறது எட்ஸெட்ரா. ஃபிஷ், மொலஸ்க். ஃபிஷரிஸில் மொலஸ்க்கும் வந்துடும், ஷெல் ஃபிஷ் அண்ட் கிரஸ்டேஷியன்ஸ், ப்ரான், கிராப்ஸ், இந்த நண்டுலாம் சாப்பிட்றோம்ல அதான். சின்ஸ், ப்ரான்னா அந்த இது இறால். சின்ஸ் டைம் இம்மெமோரியல், நமக்கு தெரியாத, நமக்கு ஞாபகம் இல்லாத அந்த டைம்லேருந்து அனிமல்ஸ் லைக் பீஸ்னால் அந்த தேனிப்பூச்சி, சில்க் வேர்ம் பட்டுப்பூச்சி, ப்ரான்ஸ் இறால், கிராப்ஸ், ஃபிஷஸ், பேர்ட்ஸ், பிக்ஸ், கேட்டில், ஷீப் அண்ட் கேமல்ஸ் have been used by humans for products like milk, eggs, meat, wool, silk, honey etc. இதெல்லாம். ஊல்னா அந்த ட்ரெஸ்ஸுக்காக,
கம்பளி போர்வை கம்பளி ட்ரெஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. It is estimated that more than 70% of the world livestock population in India and China. உலகத்தில் இந்தியாவிலே சைனாவில் தான் இருக்கக்கூடிய மொத்த அனிமல் லைஃப் ஸ்டாக்ல 70% இந்தியா அண்ட் சைனாவில் மட்டும்தான் இருக்குது. பட் ஹவவர் பாருங்கள், இட் இஸ் சர்ப்ரைசிங் டு நோட் தட் த கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்ட்ஸ் ஃபார்ம் ப்ராடக்ட் இஸ் ஒன்லி 25%. 70% லைஃப் ஸ்டாக் நம்ம இந்தியா அண்ட் சைனாவில் இருந்தால் 70% கான்ட்ரிபியூஷன் இந்தியா அண்ட் சைனாவில் தானே போகணும். ஆனால் வெறும் 25% தான் ப்ராடக்ட்ஸாக நமக்கு அது கன்வெர்ட் ஆகி கிடைக்குது. கான்ட்ரிபியூஷன் ஃபார்ம் ப்ரொடியூஸ் அப்படின்னா ப்ராடக்ட்ஸாக 25% தான் கிடைக்குது. தட் இஸ் த ப்ரொடக்டிவிட்டி. அப்போ மீதி 75% வேர்ல்டில் இருக்க 30% லைஃப் ஸ்டாக்லேருந்து கிடச்சிட்டு இருக்கு. அப்போ அவன் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டான், நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி லோவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ த ப்ரொடக்டிவிட்டி பர் யூனிட் ஏரியா இஸ் வெரி லோ. ஹென்ஸ் இன் அடிஷன் டு கன்வென்ஷனல் ப்ராக்டிசஸ்னால் யார் வேணால் அதை ஃபாலோ பண்ணலாம். அது பெரிய சயின்டிஃபிக் மேனரில் இருக்காது. அதான் கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங் அண்ட் கேர். நியூ இயர் டெக்னாலஜி ஆல்சோ, புது டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும். ஹேவ் டு பி அப்ளைட் டு அச்சீவ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. குவாலிட்டியும் ஜாஸ்தி ஆகணும். ப்ரொடக்டிவிட்டினா அந்த அமௌண்ட் கிடைக்குது இல்லையா, எவ்வளோ கிலோ கிடைக்குது, எத்தனை டன் கிடைக்குது, அதையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸில் எ ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் டு வாட் வி ஹாவ் பீன் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் கிவ்ஸ் த மச் நீடட் பூஸ்ட் டு அவர் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸோட ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் கண்டிப்பாக மிங்கிள் பண்ணணும். லெட் அஸ் டிஸ்கஸ் சம் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எம்ப்ளாய்ட் இன் வேரியஸ் அனிமல் ஃபார்ம் சிஸ்டம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டெய்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் கொண்டு வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். டெய்ரி அப்படின்னாலே பாலும் பால் சார்ந்த பொருட்களும் அப்படின்னு அர்த்தம். டெய்ரிங் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ பால், அது பால் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம கன்சம்ஷன் பண்ணோம், அதோட சம்மந்தப்பட்டது டெய்ரினாலே. டெய்ரியிங் அப்படின்னா can you list the animals that you would expect to find in a dairy? So dairy milk industry la, sorry dairy milk illa dairy industry la யாரெல்லாம் வருவா? ஆடு, மாடு, ஒட்டகம், பால் கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ். இதெல்லாம் டெய்ரி மில்கில் மாட்டுப்பால் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒட்டகப்பால் கூட இருக்கலாம், ஆட்டுப்பால் கூட இருக்கலாம். என்ன பால் அவங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு டெய்ரி மில்க் தயாரிக்கலாம். டெய்ரி மில்க் சிலுக்கு அதான் வாங்கி தராங்க எல்லாம். ஓகே. So what are different kinds of products that can be made with milk from a dairy farm? So milkலேருந்து சீஸு, பட்டர், தயிர், யோகர்ட் ஃபாரினில் யோகர்ட், தமிழ்நாட்டில் தயிர்னு சொல்கிறோம்ல, ஃபாரின்லலாம் இந்தியாவில் தயிர், ஃபாரினில் யோகர்ட் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. பால், மோர், இதெல்லாம். In dairy farm management, we deal with processes and systems that increase yield and improve quality of milk. ஸோ மில்கோட ஈல்டுனா மில்க் கிடைக்கிற அளவை ஜாஸ்தி பண்ணணும், அதோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும். மில்க் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். மில்க் ஈல்டு இஸ் ப்ரைமரிலி டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ப்ரீட்ஸ் இன் த ஃபார்ம். ஸோ இங்கே ப்ரீட்ஸ் அப்படிங்கிறது வெரைட்டி. இங்கே ப்ரீட்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாட்டோட வெரைட்டி, மாடு ஆடு வளர்க்குறாங்கன்னா அதோட வெரைட்டி தான். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரீடை பொறுத்து தான் நமக்கு ஈல்டு இருக்குது. ஈல்டு இஸ் டிபெண்ட் ப்ரைமரிலி ஆன் த குவாலிட்டி ஆஃப் ப்ரீடு. இப்போ ஜெர்சி மாடுனா ஒரு நாளைக்கு 10 லிட்டருக்கு பால் கறக்கும். நம்ம நாட்டு மாட்டு பால்னா, நாட்டு மாடுலாம் இருக்குன்னா 2 லிட்டரு 4 லிட்டரு கலக்கிறதே பெருசு. ஓகே. மில்க் yield is primarily dependent on the quality of breed in the farm. Selection of good breeds having high yielding potential. பால் நிறைய கறக்கணும் அந்த மாதிரி. அண்டர் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஏரியா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அதில் அந்த மாடு வந்து நிறைய பால் கறக்கணும். கம்பைன்டு வித் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் வந்து நோய் எதிர்ப்பு தன்மையும் அதுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், அது பாலும் நிறைய கொடுக்கணும், அதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையும் இருக்கணும். ஏன்னா நோக்காடு வந்து செத்து போச்சுன்னா, சொங்கி போய் விழுந்துருச்சுன்னா ஈல்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈல்டும் அதிகமாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு தன்மையும் இருக்கணும். ஃபார் த ஈல்ட் பொட்டன்ஷியல் டு பி ரியலைஸ்ட், the cattle have to be well looked afterனா நல்லா பார்த்துக்கணும். அதை நீங்கள் they have to be housed well. அது இருக்கிற இடம் நல்லா க்ளீனாக, அப்பப்போ சொத்துன்னு சாணி போடும். அது சாணியெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் தேங்காமல் அப்படி பார்த்துக்கணும். தண்ணியெல்லாம் தேங்கினுச்சுன்னா பூச்சி புழுவெல்லாம் வந்து மாட்டை கடித்து அதுக்கு டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹவுஸ்டு வெல், ஷுட் ஹாவ் அடிக்குவேட் வாட்டர். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி காட்டணும். தண்ணி காட்டுறதுனா தண்ணியை போய் காட்டுறதில்ல, குடிக்க வைக்கணும். வாட்டர் அண்ட் பி மெயின்டைன்டு டிசீஸ் ஃப்ரீ, நோய் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் ஈல்டு அதிகமாக இருக்கும்.
The feeding of cattle should be carried out in a scientific manner. ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு இப்போல்லாம் அரிசியை கரைச்சி ஊற்றிடுறாங்கங்கிறாங்க. அதுக்கு நல்ல ஃபுட்டு, ஆரோக்கியமான ஃபுட்டாக கொடுக்கணும். பச்சை புல்லை கொடுத்தா அது சூப்பராக பால் கறக்கும். பச்சை புல்லுக்கு எங்கே போகிறது? ஓகே. வித் ஸ்பெஷல் எம்பசிஸ் ஆன் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபாடர். ஃபாடர்னா மாட்டு தீவனம். ஃபாடர் அப்படிங்கிறது மாட்டு தீவனம். அதுக்கு போடுற தீவனத்தோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் சயின்டிஃபிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் எம்பசிஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுக்கணும். எது சாப்பிடுதோ அதுதான் உங்களுக்கு ஃபுட்டாக, அது பாலாக மாற்றி நமக்கு கொடுக்க போகுது இல்லையா? அதான். பிசைட்ஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட் கிளீன்லினஸ், ஸ்ட்ரிக்டாக நீங்கள் க்ளீனாக இருக்கணும். அதோட அண்ட் ஹைஜீன்னா சுத்தபத்தமாக இருக்கணும், நோய் கிருமிகள் இல்லாமல் பார்த்துக்கணும். போத் ஆஃப் த கேட்டில் அண்ட் ஹேண்ட்லர்ஸ். கேட்டில் மட்டும் ஹைஜீனிக்காக க்ளீனாக குளிப்பாட்டி வச்சுருந்தா போதாது, அதை ஹேண்டில் பண்ணுறவனும் சுத்தபத்தமாக இருக்கணும். அவன் எங்கேயாவது அழுக்கில் கையை வச்சுட்டு வந்து மாட்டு பாலை கறந்தானா அதெல்லாம் மிக்ஸ் ஆகி போய் அதுக்கும் நோய் வந்துடும், பால்லையும் நோய் கிருமி ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாமே ஹைஜீனிக் அண்ட் க்ளீன்லினஸ்ஸாக இருக்கணும். கேட்டில் வளர்க்குறவர். தே ஆர் த பேரமவுண்ட் இம்பார்ட்டன்ட் வைல் மில்கிங். மில்கிங்னா பால் கறக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பால் கறக்கும் போது கறக்கிறவரும் ஹைஜீனிக்காக இருக்கணும், மாடும் ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸ்டோரேஜ், அதை அந்த பாலை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா பால்லாம் கொஞ்சம் காலைல கறந்த பால் ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்காமல் கரெக்டாக இது இல்லாமல் இருந்ததுன்னா கெட்டு போய்டும். அதனால தான் பால் வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரோடு வரும். வித் ஃப்ரீசரோட பாலை கறந்து இந்த ஃப்ரீசர் இருக்கிற வண்டியில் வச்சுருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. Nowadays, of course, much of these processes have become mechanized. மெக்கானைஸ்னால் மெஷின் வந்துருச்சு. எல்லாம் இதுக்கும் பால் கறக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரீசர் வந்துருச்சு. ஃப்ரீசர்னா ஃப்ரீசர் இல்லை, ரெஃப்ரிஜரேஷன். ஓகே, இல்லைன்னா பால் கட்டியாக போயிடும் இல்லையா? அப்படி இல்லை. ஸோ மெக்கானிஸ்ட் விச் ரெடியூசஸ் சான்ஸ் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் வித் த ஹேண்ட்லர். ஸோ நம்ம போய் அது மாடை தொட்டு பால் கறக்கணும்லாம் அவசியம் இல்லை, மிஷின் வந்துருச்சு. போய் ஒரு குழாயை சொருகுறாங்க, அதை பாலை கறந்து விட்டுருது. என்ஷூரிங் தீஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக கட்டாயமாக. வுட் அஃப்கோர்ஸ் ரெக்வயர் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன்ஸ். அப்பப்போ இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத செக் பண்ணணும். வித் ப்ராப்பர் ரெக்கார்ட் கீப்பிங். இந்த மாடு எப்படி இன்னைக்கு எவ்வளோ பால் கறந்தது, நாளைக்கு எவ்வளோ பால் கறந்தது, எல்லாம் க்ளீனாக இருக்காங்கிறத ரெக்கார்டெல்லாம் எழுதி வைக்கணும். இட் வுட் ஆல்சோ ஹெல்ப் டு ஐடென்டிஃபை அண்ட் ரெக்டிஃபை த ப்ராப்ளம்ஸ் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள். ரெகுலர் விசிட்ஸ் பை வெட்டினரி டாக்டர். நீங்களாம் வெட்டினரி டாக்டருக்கு படிக்கலாம். ஆமாம், ஆல் இண்டியா கோட்டாலாம் வரும். வெட்டினரி டாக்டர் வுட் பி மண்டேட்ரி. வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு அந்த மாடுகளை நீங்கள் கவனித்து அதுக்குரிய நோய்கள்லாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி அதுக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லையாங்கிறத ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, யூ வுட் ப்ராபப்ளி ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங் இஃப் யூ வேர் டு ப்ரிப்பேர் எ கொஷினேர் ஆன் டைவர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டைரி கீப்பிங் and then follow it up with a visit to a dairy farm in your locality and seek answers to these questions. ஸோ உங்களுக்கு டைரி இண்டஸ்ட்ரி பற்றி கொஷின் நீங்களே ஏற்பாடு பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் மாடெல்லாம் வளர்க்குறீங்க, எவ்வளோ பால் கறக்குது, ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து எவ்வளோ நாள் பால் கொடுக்கும். ஏன்னா சும்மா மாடு வாங்கி போன உடனேலாம் பால் கறந்துக்கிட்டு இருக்க முடியாது. அது ப்ரெக்னென்ட் ஆகணும், முதல்ல கண்ணுக்குட்டி போடணும், ஃபஸ்ட்டு சீம் பால் கறக்கும், நல்லாயிருக்கும். அந்த சூடு பண்ணி சாப்பிட்டா கேக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் பால் கறக்க ஆரம்பிக்கும். அது 3 மாதமோ 6 மாதமோ கொஞ்ச நாள் தான் பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பால் கொடுக்காது. திருப்பி அது வந்து இன்னொரு கண்ணுக்குட்டி போட்டால் தான் பால் கொடுக்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. பசுமாடு வாங்கினா பால் கறக்கும்னு நினச்சிக்குவாங்க, தப்பா. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நேரில் போய் விசாரிச்சுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். போல்ட்ரி அப்படின்னா பேர்ட்ஸு. போல்ட்ரி இஸ் கிளாஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் ஃபவுல். டொமஸ்டிகேட்டட்னா என்ன? நம்மளே வீட்லேயே வளர்க்கலாம். அதுவாக கண்ணா பின்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் காடு பகுதிகளில். அது வந்து வைல்டு அனிமல். அதை நம்ம கூண்டில் பிடிச்சி கூடையில் வச்சு நம்ம அதுக்கு சோறு போட்டு பேணி காத்து அதை வளர்க்குறீங்கன்னா அது டொமஸ்டிகேட்டட் ஃபவுல். யூஸ்டு ஃபார் ஃபுட் ஆர் ஃபார் தேர் எக்ஸ். அதை கறிக்கு வச்சிக்கலாம், இல்லை அதோட முட்டைக்காக அதை வளர்க்கலாம். The word poultry is often used to refer to the meat of only these birds. Domesticated fowl அந்த கோழியிலேருந்து மட்டும் வரது தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் போல்ட்ரின்னு. பட் இன் த மோர் ஜென்ரல் சென்ஸ் இட் மே ரெஃபர் டு த மீட் ஆஃப் அதர் பேர்ட்ஸ் டு. புறா, வாத்து, எந்த பேர்டாக, வான்கோழி, எந்த பறவையாக இருந்தாலும் பறவையிலிருந்து உங்களுக்கு மீட் கிடைத்தால் அது போல்ட்ரி. ஆனால் போல்ட்ரினா நம்ம கோழி வளர்ப்பு, கோழி பண்ணை மட்டும் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது கிடையாது.
எனி டைப் ஆஃப் பேர்டு, எனி ஒரு பறவையிலேருந்து உங்களுக்கு வந்து கறிக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம போல்ட்ரி அப்படிம்போம். ஓகே. ஆஸ் இன் டெய்ரி ஃபார்மிங் செலெக்ஷன் ஆஃப் டிசீஸ் ஃப்ரீனா நோய் இல்லாத, டிசீஸ் ஃப்ரீ அண்ட் சூட்டபிள் ப்ரீட்ஸ், நிறைய கறி கொடுக்கணும், நல்ல முட்டை போடணும், அந்த மாதிரி ப்ரீட்ஸ்னால் வெரைட்டி. ப்ராப்பர் அண்ட் சேஃப் ஃபார்ம் கண்டிஷன்ஸ், ப்ராப்பர் ஃபீட் அண்ட் வாட்டர், ஸோ ஃபுட் அது கரெக்டாக கொடுக்கணும், சேஃப் ஃபார்ம், அது வளர்க்குற இடம் சேஃபாக இருக்கணும், நல்ல தண்ணி குடிக்கணும், அண்ட் ஹைஜீன் சுத்தமாக இருக்கணும். ஹைஜீன்னா ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா வைரஸ்லாம் இல்லாமல் இருந்தால் அது ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹெல்த் கேர் ஆர் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் போல்ட்ரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா பறவைகளுக்கெல்லாம் நோய் வராமல் பார்த்துக்கணும். You may have seen TV news or read newspaper reports about the bird flu virus. ஸோ பறவைகளுக்கு ஃப்ளூ வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. which created a scare in the country and drastically affected egg and chicken consumption. ஸோ எல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நியூஸ்லேயே சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டே அறிவிப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு கோழிக்கறியும் கோழி முட்டையும் சாப்பிடாதீங்க, பேர்ட் ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஃப்ளூனா வைரல், நமக்கு எப்படி ஃபீவர் வருது அந்த மாதிரி கோழிக்கு ஃபீவர் வந்துடும். ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் இட் அண்ட் டிஸ்கஸ் வெதர் த பேனிக் ரியாக்ஷன் வாஸ் ஜஸ்டிஃபைடு. எஸ், பேர்ட் ஃப்ளூ வரப்போ அந்த கோழிக்கு பேர்ட் ஃப்ளூ வந்த கோழியை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்காக. அப்போ பேர்ட் ஃப்ளூ வந்த ஒரு கோழியை நம்ம சாப்பிடக்கூடாது, அதோட முட்டையும் சாப்பிடக்கூடாது, ஜஸ்டிஃபை பண்ணிடலாம், அந்த பயம் கரெக்டு தான். ஹவு கேன் வி ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த ஃப்ளூ? பார்த்தீங்களா சொல்கிறாங்க, இப்போது கோழிக்கு ஃப்ளூ வந்திருக்கு, அதை நம்ம சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை, ஒருவேளை பிரச்சனை இல்லைன்னா அதை பற்றி ஏன் இவ்வளோ ஒரி பண்ண போகிறாங்க? அண்ட் மோரோவர் அந்த ஃப்ளூ வந்த கோழி அதுவாக செத்து போயிடும், அதை அறுத்து சாப்பிடணும் கொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுவே செத்து போயிடும். செத்து போன கோழியை நமக்கு சிக்கன் சில்லி போட்டு கொடுப்பாங்க, பார்த்துக்கணும். ஹவு கேன் வி ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஃப்ளூ இன் கேஸ் ஆஃப் சம் சிக்கன் ஆர் இன்ஃபெக்டட்? சில சிக்கன் இன்ஃபெக்ட் ஆனிச்சுன்னா அதை கொன்று புதைச்சிடணும், ஏன்னா அது ஒரு கோழிலேருந்து தான் மற்ற அதுக்கு பரவும், அதுக்கு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து சரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ சில கோழி இன்ஃபெக்ட் ஆனிச்சுன்னா அதை கொன்று புதைச்சிட வேண்டியது தான். சரி, நெக்ஸ்ட் அனிமல் ப்ரீடிங் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 17 நிமிஷம்.